மல்லி 1 கிலோ, 1/4 கிலோ மிளகாய், துவரம்பருப்பு 25 ml, கடலைப்பருப்பு 25 ml, மிளகு 25, பெருஞ்சீரகம் 25, சீரகம் 25 ml எல்லாம் எடுத்துக்கிட்டு, வெந்தயம் 25 ml எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா சாம்பார் பொடிக்கு இத்தனை பொருளையும் கலந்து நல்லா காய வச்சுக்கணும். பெருங்காயம் ஒரு சிறிதளவு அதையும் சேர்த்து, கட்டி பெருங்காயத்தை தான் போட்டு நல்லா காய வச்சுக்கணும். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதில் 1 கிலோ மல்லி, 1/4 கிலோ மிளகாய், இது அனைத்தையும் சேர்த்து நல்லா காய வச்சு சாம்பார் பொடிக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கிங்க. நல்லா கமகமன்னு வாசனையோடு சூப்பராக இருக்கும். அனைத்து பொருள்களும் அதில் ஒரு பொருளும் குறையில்லாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி.